இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள கோவளம் கடற்கரை, குறிப்பாக ப்ளூ பீச் பகுதி தூய்மையான கடற்கரை என பெயர் பெற்றிருந்தது. வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள் மற்றும் சிறப்பு நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வந்தனர். ஆனால் சமீப காலமாக இந்த கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. காரணம், கடல் நீரில் பிளாஸ்டிக் குப்பைகள், பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் டன் கணக்கில் சேர்ந்துள்ளன. சமீபத்தில் பெய்த மழையால் முட்டுக்காடு முகத்துவாரம் வழியாக நகர்ப்புற குப்பைகள் கடலுக்குள் கலந்தன. இதனால் ப்ளூ பீச் கரையோரம் குப்பைகள் அலைகளுடன் சிக்கி கடல் நீரை அசுத்தமாக்கியுள்ளன. சுற்றுலா பயணிகள் கடல் நீரில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைகின்றனர். குப்பைகள் அலைகளில் மிதப்பதால் முகச்சுளிப்பு ஏற்படுகிறது. சுற்றுலாத்துறை சார்பில் தினமும் கரையோர குப்பைகளை அகற்றினாலும் கடல் நீருக்குள் மிதக்கும் கழிவுகளை முழுமையாக அகற்ற முடியவில்லை. அதிகரிக்கும் கடல் மாசுபாட்டால் அரிய வகை கடல் ஆமைகள் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. சமீபத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரிய வகை ஆமை ஒன்று உயிரிழந்து கரை ஒதுங்கியது. இதேபோல் பல ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. மீனவர்கள் அவற்றை அங்கேயே பள்ளம் தோண்டி புதைத்து வருவதாக வேதனையுடன் கூறுகின்றனர். பிளாஸ்டிக் கழிவுகளை ஆமைகள் விழுங்குவதாலும் கைவிடப்பட்ட மீன்பிடி வலைகள், மாசுபாடு ஆகியவை ஆமைகள் உயிரிழக்க முக்கிய காரணங்கள் என கூறப்படுகின்றன. சென்னை முதல் கோவளம் வரை 34 கிலோமீட்டர் கடற்கரையில் ஆண்டுதோறும் சராசரியாக 350 ஆமைகள் இறப்பது வழக்கம். ஆனால் சமீபத்தில் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு அரசுக்கு மீனவர்கள், சுற்றுலா பயணிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முகத்துவாரங்கள் வழியாக குப்பைகள் கடலுக்கு செல்லாமல் தடுக்க தடுப்பணைகள் அமைக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை கடுமையாக்க வேண்டும். மீன்பிடி வலைகள் கைவிடப்படாமல் தடுக்க விழிப்புணர்வு. கடல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தி ப்ளூ பிளாக் தரத்தை மீட்டெடுக்க வேண்டும். கோவளம் ப்ளூ பீச் ஒரு காலத்தில் சுத்தமான சொர்க்கம், இப்போது பிளாஸ்டிக் குப்பையால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த அழகிய கடற்கரையை மீட்க முடியும். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.